கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1727க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி கர்த்தரிடத்தில் வந்து சேருவான். இன்றைக்கு ஜனங்கள் எங்கெங்கோ போய் அலைகிறார்கள். குறி கேட்பதற்காக பல ஆயிரங்களை செலவு பண்ணுகிறார்கள். சில இடங்களிலே சில சகோதரிகள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். குறி கேட்க போன இடத்திலே அவர்களுடைய தாலி செயின், அது 5 பவுனோ 10 பவுனோ எத்தனை பவுனோ நமக்கு தெரியாது, அதை அப்படியே கொடுக்கும்படி கேட்டுக்கொண்ட சில மந்திரவாதிகள் உண்டு என்று சொல்லி என்னிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அப்படி பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்து ஒரு இடத்திலும் நிம்மதியும் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்காதவர்கள் கர்த்தரிடத்தில் வந்து சேருவார்கள். ஒரு நாள் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் மீது படும். கர்த்தரை பற்றி கேள்விப்படுவார்கள். கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதியும் உண்டு, வல்லமையும் உண்டு. பவர், ஆண்டவரிடத்தில் பவர் இருக்கிறது. உங்கள் பிரச்சனை எதுவாய் இருந்தாலும், உங்களுடைய வழக்குகள் எதுவாய் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வாருங்கள். கர்த்தர் நீதிமான். அவர் உங்களுக்கு நீதியும் வல்லமையும் ஹல்லேலூயா தந்து அவரிடத்திலே உங்களை கூட்டி சேர்ப்பார். அடுத்து, கர்த்தருக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், எரிச்சல் கொள்ளுகிறவர்கள் யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரிடத்தில் வருகிறவர்களோ ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தரை குறித்து விரோதமாய் எரிச்சல் படுகிறவர்கள், எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரிடத்தில் வந்து சேருங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கெங்கோ அலைந்தேன், இன்னும் எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்வு மாறவில்லை, என் சரீர வியாதி மாறவில்லை என்று கலங்கி நிற்கிற மகளே, மகனே, உனக்காகத்தான் செய்தி. கர்த்தரிடத்தில் வந்து சேர், கர்த்தரிடத்தில் வந்து பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிரச்சனைகள் மாறும். உன்னை கர்த்தர் பயன்படுத்துவார். நீ கர்த்தர் பயன்படுத்தும் பாத்திரமாக மாறுவாய். இயேசுவின் நாமத்தில் கர்த்தரிடத்தில் வந்த உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருகும். குடும்பத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, வேலையிலே ஆசீர்வாதங்கள் பெருகும். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு செய்து கொடுப்பார். வந்து பார், கர்த்தர் யார் என்பதை கண்டுகொள்வாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.